வணக்கம் மக்களே. எங்கள் ஊர் கோவில் கும்பாபிஷேகம் தீர்த்தம் எடுக்கிறதுக்காக நாங்கள் கோடந்தூர் மாரியம்மன் கோயில் தான் போயிருந்தோம். போனதுக்கப்புறம் அந்த அட்மாஸ்பியர் பார்த்து ரொம்பவே எக்ஸைட் ஆகிடுச்சு. எல்லாரும் ஆற்றுல ஜம்முன்னு ஒரு குளியல் போட்டுட்டு தீர்த்தம் எடுக்கிறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த இடமே ரொம்ப அமைதியாக, எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் இயற்கையோடு சேர்ந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு. டிவோஷனல் ட்ரிப்புனாலும் சரி, ரிலாக்ஸ்டாக ஒன் டே ட்ரிப்புனாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண பக்காவான ஸ்பாட் இது. வீக்லி 3 days மட்டும்தான் கோயில் ஓப்பனில் இருக்கும். டியூஸ்டே, தேர்ஸ்டே, சண்டே மட்டும்தான். அண்ட் ஆஃப்டர்நூன் 2 o'clock முன்னாடியே ரீச் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே அலௌட் இல்லை. மெயின் ரோடு வரைக்கும் தான் நம்ம வெஹிக்கிளில் போக முடியும். அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட்குள்ளே 4 to 5 kilometers அவங்க ப்ரொவைட் பண்ணுற வெஹிக்கிளில் தான் போகணும். 40 rupees கொடுத்தா அவங்களே பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணிடுவாங்க. அது ஒரு நல்ல ஆஃப் ரோட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கோவில் பக்கத்தில் நிறைய குட்டி குட்டி கடையில் மலைப்பகுதியில் விளைஞ்ச நாட்டு நெல்லி, நகாப்பழம், எலுமிச்சப்பழம், சுண்டக்காய், மலைவாழை எல்லாமே கிடைக்கும். கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். அது அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபினான்ஷியல் சப்போர்ட்டாக இருக்கும். கோயில் ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கிறதுனால டிக்கெட் வாங்கணும், க்யூவில் நிற்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாமல் திருப்தியாக சாமி கும்பிட முடியும். ஸோ நீங்களும் இந்த பிளேஸ் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ஒரு கைண்ட் ஆஃப் மென்டல் பீஸை ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மாதிரி மோர் அப்டேட்ஸுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.